ஒரு அம்மா பேசுனாங்க, கச்சகட்டி பகுதியில ஊரே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. அந்த ஊர்ல பிறந்தவன் தான் நான். அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி கல்குவாரி வரும்போது ஏதோ ஒரு மாற்று வேலை அப்படின்னு நினைச்சிட்டு மக்கள் வந்து யதார்த்தமா இருந்துட்டாங்க. அங்க அந்த ஒரு மாற்று வேலை இருந்தது, ஒரு யதார்த்தமா இருந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எங்க ஊர் பாலைவனமா மாறிடுச்சு. காரணம் வந்து பண முதலைகள் வந்து மெல்ல மெல்ல ஒரு சென்ட் இடத்த வந்து ஒரு 5000 ரூபாய் 3000 ரூபாய் போய்கிட்டு இருக்க இடத்த வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஒரு 10 லட்சம் வரைக்கும் அதிக லாபத்தை கொடுத்து வாங்குற விவசாயிக்கு வந்து விவசாயம் செஞ்சா அந்த லாபம் கிடைக்காது, வித்துட்டா அதை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா நிலங்களையுமே கையகப்படுத்தி, அதாவது அரசு கிட்ட அனுமதி வாங்குறோன்ற சொல்றதெல்லாம் சும்மா 25 அடி 25 மீட்டருக்கு மேல தோண்டக்கூடாதுன்னு சட்ட விதிகளும் அரசு ஆணைகளும் இருக்கு. ஆனா அனுமதி மட்டும் வாங்கிக்குவாங்க, தோண்டுவாங்க, கண்ணுக்கு எட்ட மட்டும் தோண்டுவாங்க. அதுல வர்ற பாதிப்புகள் ஏதாவது விபத்துக்கள் ஆகும் போது மட்டும்தான் ஆய்வுக்கு வருவாங்க. இப்படிதான் நம்ம ஊர் இருக்கு. இன்னைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர்ல நெல்லு, கம்பு, சோளம், வாழை என்ன பயிர் வேணும், இந்த ஒரு பக்கத்துல கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா எல்லா வகையான தானியங்களுமே நம்ம பறிச்சு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல மண்ணு கூட இல்ல, மண்ணும் இல்ல, மழையும் இல்ல, கல்லும் இல்ல, பூரா அழிஞ்சு நாசக்காடாகி போச்சு. அதாவது உயிரினங்கள் முன்னாடி அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் பல்லுயிரத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கு. அந்த உயிரினங்கள்லாம் இப்ப நடந்து போனா தேனீக்கள் முதற்கொண்டு செத்து கிடக்கு. அப்ப எங்க ஊர்ல உண்மையை சொல்ல போனா அதாவது உயிரினமே வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நிலமா மாறி போச்சு. அந்த அளவுக்கு மோசம். காத்து கெட்டு போயிருச்சு, நிலம் கெட்டு போயிருச்சு, நீர் கெட்டு போயிருச்சு, எல்லா கிணறுகளுமே அதாவது என்ன சொல்றதுன்னா நீரூற்று வந்து இல்லாம போயிருச்சு. கிட்டத்தட்ட 300 அடி 400 அடி வரைக்கும் தோன்றப்பட்ட குவாரிகள் இருக்கு எங்க பகுதியில. சாதாரணமா இப்ப எனக்கு இங்க பார்க்கும்போது எங்க ஊர்ல எல்லையில தான் ஒரு காவல் தெய்வம் இருக்க மாதிரி எனக்கு தெரியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க உட்கார்ந்து இருக்கவங்க பூரா அந்த ஊரை காக்கக்கூடிய காவல் தெய்வமா தெரியுது. ரொம்ப வியப்பா இருக்கு. நாங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 9 வருடமா இந்த களத்துல இருந்து நாங்க எங்க ஊர் மாதிரி மத்த ஊர் கெட்டு போயிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் கல்குவாரி கருத்து கேட்பு கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் போராளிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க ஒரு விதையை விதைச்சோம். இந்த மாதிரி குவாரிகள் நாளை இப்படி வருதுன்னு. அதுல நாங்க பேசின பதிவுகளும் அதுல எங்களோட வழிகளும் நிறைஞ்ச அந்த விதைகள் தான் இன்னைக்கு இவ்வளவு விதைகளா முளைச்சிருக்கு அப்படின்ற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எத்தனையோ மாநாடு போயிருக்கோம், எத்தனையோ அரசியல் கட்சி மீட்டிங்ல போய் வேடிக்கை பார்த்திருக்கேன் என்ன நடக்குது அப்படின்றது. இங்க வந்து அந்த ஊரை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும். இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை நாடு இருக்குன்றது எனக்கு இங்க வந்ததுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாடும் என் ஊரை காப்பாற்றணும் அப்படின்ற முனைப்போட நிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. வீர மங்கைகளும் போர் வீரர்களும் நேரடியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நான் சுதந்திர போராட்டத்துல அப்பப்ப எனக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்கும். சுதந்திர போராட்டத்துல எல்லாம் நம்ம இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த சுதந்திர போராட்டத்துல கலந்துக்க போறோம். அடுத்தடுத்து வர்ற காலங்களை வந்து சுதந்திர போராட்டமாவே நான் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கூட்டம் உருவாக்கி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.